ஒரு ஊரில் மியாவ் என்ற ஒரு பூனை வாழ்ந்து வந்தது. மியாவ் மற்ற பூனைகளைப் போல இல்லாமல் பிறரை துன்பப்படுத்துவதற்கு பதிலாக உதவும் எண்ணம் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை மியாவ் காட்டில் நடந்து சென்றபோது ஒரு சிறிய குரல் கேட்கப்பட்டது. விரைவாக அந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு சிறிய எலி கனமான கிளையின் கீழ் சிக்கிக் கொண்டதை பார்த்தது. எலி தன்னை விடுவிக்க முயன்றாலும் அது மிகவும் சிறியதாகவும் மற்றும் பலவீனமாகவும் இருந்தது. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். மியாவ் சிறிது நேரம் யோசித்தது. பூனைகளுக்கும் எலிகளுக்கும் பகை இருப்பதாலும் எலியின் உதவி கோரிக்கையை அது நிராகரிக்கவில்லை. தனது கால்களால் கிளையை தூக்கி எலியை விடுவித்தது. நன்றி கருணையுள்ள பூனையே, ஒரு நாள் உங்களுக்கு உதவ வருவேன் என வாக்களிக்கிறேன். மியாவ் சிரித்தது. அது உங்களுடைய நெகிழ்ச்சியான மனம். ஆனால் நான் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு உதவியது எனக்கு போதுமானது. காலம் கழிந்தது. ஒரு நாள் மியாவ் காட்டில் ஒரு வேட்டைக்காரரின் வலைக்குள் சிக்கிக் கொண்டது. அதை விடுவிக்க மியாவ் முயன்றாலும் வலை மிக வலிமையானதாக இருந்தது. அது பயந்து ஓசை எழுப்பியது. அந்த சிறிய எலி மியாவ் அழைப்பை கேட்டு விரைவாக வந்தது. இரண்டாவது யோசிக்காமல் அது தனது கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கவ்வத் தொடங்கியது. சில நிமிடங்களில் வலையானது அறுக்கப்பட்டு மியாவ் விடுவிக்கப்பட்டது. எலியாரே, நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். மிக்க நன்றி. நீங்கள் எனக்கு உதவிய நேரத்தை நான் எப்படி மறக்க முடியும்? அந்த நாளில் இருந்து மியாவுக்கும் எலிக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. கதையின் நெறி: நீங்கள் செய்த உதவி எப்போதும் உங்களிடம் திரும்பி வரும்.